Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு பிரியாணிக்கு சைட் டிஷ் தான் செய்ய போறோம். இது வந்து ஹரியாலி சிக்கன். இது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். நம்ம இதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து என்னன்னா புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமா நம்ம பாதாம் எடுத்துக்கலாம், முந்திரி, பச்சை மிளகாய். இத வந்து நம்ம அரைச்சு ஒரு தனி பேஸ்டா தனியா வெச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் mix பண்றதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய மசாலா சேர்த்து ஒரு 20 minutes நம்ம ஊற வெச்சிட்டு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரைக்கிறதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி நாட்டு கொத்தமல்லி. இதுக்கு ஒரு 15 முந்திரி எடுத்துக்கலாம், 5 பாதாம், 3 பச்சை மிளகாய். இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்ச விழுதை வந்து நம்ம சிக்கன் கூட ஆட் பண்ண போகிறோம். தயிர் 1 கப், இது கூட பாதாம், முந்திரி, பச்சை மிளகாய், நாட்டு கொத்தமல்லி, புதினா. இதையே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை மிளகாய், முந்திரி போட்டு அரைச்சிட்டோம். இதை வந்து நம்ம சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். இது லாஸ்ட்டில் நம்ம தண்ணி ஊற்றி அதாவது சிக்கன் வேகிறப்ப ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். நம்ம இது கூட லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 30 minutes அளவுக்கு ஊறணும். இப்போ மூடி வச்சுருங்க. நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி தான் ஊற்றணும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதாவது கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு இந்த வெங்காயத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக ஃப்ரை பண்ணணும். இதை வந்து நம்ம ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதாவது இந்த கலர் மாறினாலே போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி பெரட்டி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். 30 minutes ஆயிடுச்சு. இது நல்லா பெரட்டி விட்டுட்டு வெங்காயம் வதக்கிட்டுருக்குறோம், அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம், தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தயிர், கொத்தமல்லி கலவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 8 to 10 minutes வந்து சிம்லேயே நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இடையில கிளறி விட்டுக்கோங்க. நம்ம 10 minutes வேக வைக்கணும் சிக்கனு. இது வந்து என்னென்னா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா தான் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதாவது இடையில கிளறி விட்டுக்கோங்க. மூடி வச்சுக்கலாம். ஒரு 6 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா அதாவது என்னென்னா இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இடையில கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். மூடி வச்சுக்கலாம். சிக்கன் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம பெப்பர் தூள் தூவி வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பிரியாணிக்கு வந்து நல்ல காம்பினேஷன். அதே மாதிரி ரச சாதத்துக்கு வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 3 நிமிஷம் மூட வேண்டாம், அப்படியே நம்ம ஓப்பனாகவே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது மேலே ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளேவருக்காக தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். பிடிச்சதுன்னா நீங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் 1 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஹரியாலி சிக்கன் ரெடி. சுவையான ஹரியாலி சிக்கன் ரெடி. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ரேஷ்மி சிக்கன் மசாலா. அதாவது இது வந்து ஒரு ஸ்பெஷல் சைட் டிஷ். சப்பாத்தி, நான்கு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். இதுக்கு வந்து என்னென்னா பெரிய வெங்காயம், முந்திரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சிக்கன் வந்து 500 grams எடுத்துக்கிறோம். இது கூட நம்ம
ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன், அதாவது 1.5 டேபிள் ஸ்பூன் இருந்தாலே போதும். இதுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம். அடுத்து மஞ்சத்தூள், இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். மிளகாத்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தனியாத்தூள், அதாவது இது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரும், அதனால் 2 டீஸ்பூன் சேர்த்துனா, அதாவது ஸ்மால் டீஸ்பூன். இப்போ 1 டீஸ்பூன் தனியாத்தூள். தேவையான அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து உப்பு தேவையான அளவு. நம்ம சில்லி வந்து அதாவது கட் பண்ணது நம்ம இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து காரம் வந்து நல்லா இறங்கும். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, லெமன் ஜூஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதாவது மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு கிரேவி வந்து நிறையா வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி ஆட் பண்ணக்கூடாது. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 20 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இந்த சூடே போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சிட்டோம். இப்போ தாளிச்சிக்கலாம். அதே கடாயில் நம்ம ஒரே ஒரு கியூப் பட்டர் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு 2 ஏலக்காய், பட்டை, மராட்டி மொக்கு, 5 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை. அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்கும். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிடணும். நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதுலேயே இருக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ மூடி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். இதுக்கு வந்து நம்ம ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம தேவையான ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு 10 to 12 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகணும். இப்போ மூடி வச்சுக்கலாம். இடையில எடுத்து கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம லைட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா கஸ்தூரி மேத்தி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கு கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம தூவி விட்டுக்கலாம். இப்போ ரேஷ்மி சிக்கன் மசாலா ரெடி. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். சுவையான ரேஷ்மி சிக்கன் மசாலா ரெடி. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.